வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பாப்பு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கடைசி வரைக்கும் என்ன ஆகும்ன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்தோட முழு கதையும் இந்த கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. இப்ப சந்துன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. டூர் வருவாங்கல்ல, அந்த வேலையை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு ஒரு சிலை கிடைக்குது. அந்த சிலை பயங்கரமா மின்னுது. இது தங்க சிலை போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யார் கண்ணுக்கும் படாம கொண்டு போகணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இவரோட தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. பாட்டி, அந்த பெட்டியோட சாவியை தானு கேட்கிறாரு. பாட்டியும் எடுத்து தந்துடுறாங்க. இவருமே வேகமா அந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. இந்த இடத்துல பத்திரமா வச்சுக்கலாம், அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் என்ன வேகமா சாவியெல்லாம் வாங்கிட்டு போறான்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குடா சாவி வாங்கினன்ற மாதிரி கேட்கிறாங்க. சும்மாதான் அப்படின்ற மாதிரி அவர் சாவியை தராமையே இங்க இருந்து கிளம்புறாரு. என்ன வச்சான பாட்டியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாட்டி கிட்ட வேற ஒரு கீ இருக்கு போல. நைட்டு நேரம் அந்த கீ எடுத்துக்கிறாங்க. ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவர் ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஓஹோ, இதனால தான் பூட்டிட்டு போயிருக்கானா, சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே திரும்பி அந்த பெட்டியில வச்சிடுறாங்க. சந்துன்னு ஒருத்தரோட தாத்தாவை காமிச்சாங்கல்ல, அந்த தாத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்காரு. இங்க ராஜையான்னு ஒரு தாத்தா இருக்காரு. இப்ப டீ குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. என் துண்டு எங்க வச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத்தனைக்கும் துண்டு அவர் தலையில தான் வச்சிருக்காரு. அப்ப இந்த கடைக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, நேத்து டீ குடிச்சதுக்கு நீங்க காசே தரலன்ற மாதிரி சொல்றான். உண்மையிலே இவர் காசு தந்திருப்பாரு. இவன் ஏமாத்தி தான் காசை வாங்குறான். ஆக்சுவலா ராஜையாவை பொறுத்த வரைக்கும் உடனே மறந்துடுவாரு. இப்ப மல்லையான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் ராஜையாவோட பையனா இருப்பாரு. இவர் ஒய்ஃப் பேரு சரோஜா அப்படின்றது. பஞ்செல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி செடி வைக்கிறது தான் இவங்களோட வேலையா இருக்கும். இந்த வாட்டி விளைச்சல் நல்லா இருக்குன்ற மாதிரி சரோஜா சந்தோஷமா சொல்றாங்க. இப்பயே அவசரப்பட்டு சந்தோஷப்படாத, எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து காசா மாத்தினாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்ப மல்லையாவோட பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு பிரியா அப்படின்றது. இவங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஸ்ரீனிவாஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்க சுத்தமா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க லைப்ரரியில இருக்கும் போது ஸ்ரீனிவாஸ் பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்காக பேசாம இருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கும் இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. இப்ப மல்லையாவோட பையனை காட்டுறாங்க. இவரு பேரு ராஜு அப்படின்றது. இவரு ஷேர் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப எதிர ஒரு வண்டி வருது. அவன் வழி விடுவான்னு பார்த்தா வழி விட மாட்டான். இவரும் வழி விடக்கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே இடிக்கிற மாதிரி போறாரு. அதுல யாரக்கூடமா இவரோட ஆட்டோ ரிப்பேர் ஆயிருது. சும்மா இந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகுது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சந்துக்கு ஒரு பாட்டி இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த பாட்டிக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். காலையில எந்திரிச்சோடனே பூஜைலாம் பண்றாங்க. அதே மாதிரி டிவி ஓடிட்டு இருக்கு. இவங்களுமே பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப டிவில பேசுறவர் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்தவங்களோட சாமி சிலை மட்டும் கிடைச்சதுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க, அது உங்க வீட்டுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பவுமே அந்த மாதிரி சிலையெல்லாம் தூக்கி போட்டுணும், இந்த மாதிரி முறையில் தான் தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நம்மளும் தூக்கி போட்டுலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பஞ்சாயத்துக்கு மல்லையாவோ வர வச்சிடுறாங்க. ஆக்சுவலா மல்லையா விவசாயம் பண்றதுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாரு போல. மழை பெஞ்சு எல்லாமே நாசமாலாம் போயிருக்கும். அதனாலதான் இப்ப ரொம்ப கடன்ல இருக்காரு. கடன் காசை எடுத்து வைக்கணும், இந்த வாட்டி விளைச்சல் வருதுல, அதுல முழு காசை தந்துடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், மீதி பாதியை மட்டும் தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் பண்ண முடியாது, முழு காசை எங்களுக்கு தான் தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த வாட்டி நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பஞ்சாயத்தும் இந்த இடத்துல முடிஞ்சிருது. நடந்த எல்லா விஷயத்தையும் சரோஜா தள்ளி இருந்து கவனிச்சிடுறாங்க. பஞ்சாயத்தை பத்திலாம் பசங்களுக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. பையன் இருக்காருல, ஆட்டோ நாளுக்கு நாள் மோசமாயிக்கிட்டே இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் பொண்ணு பிரியா இருக்காங்கல்ல, படிப்பு முடிக்க போறாங்க. சிட்டில போய் ஒரு கோர்ஸ் மாதிரி நான் பண்ணோம்ப்பா, அதுக்கு இவ்வளவு காசு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி மல்லையாவும் தலையை ஆட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜையா இருக்காருல, இப்பெல்லாம் கரியே நீ செய்ய மாட்டே அப்படின்ற மாதிரி மருமக கிட்ட கோச்சுக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் மல்லையா எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. பசங்க பேசினதை பத்தி யோசிக்கிறீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, பசங்க கிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். இந்த வாட்டி கிடைக்கிற எல்லா காசையும் கடனா நம்ம அடைக்கணும்ன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சந்துவோட பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. அந்த சிலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி எல்லாம் தேங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம கிளம்புறாங்க. இந்த ஊர்ல 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு போல. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜுவும் அந்த இடத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ராஜு டான்ஸ் பண்றதா ஸ்வாதின்னு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு கிளம்பி போறாங்க. ராஜுவும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. என்னையே அடிச்சு பார்த்துட்டு இருந்த, என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. நீ சொல்றதுலயே தெரியுது என்ன பிடிச்சிருக்குன்ட்டு, உன் பேர் என்னன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.
இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போறத வேற ஒருத்தர் கவனிக்கிறாரு. இவர் யாரு என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. சந்துவோட பாட்டியா ஒருத்தங்களை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க போல. சந்துவும் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் தானே செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யணும். இப்ப முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ராஜையாவும் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாரு. சுடுகாடு வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப சந்து இருக்கார்ல, இவரோட தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பாட்டி வந்து தூக்கி போட்டதா தாத்தா கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா எங்க தூக்கி போட்டாங்கன்றத தாத்தா கிட்ட சொல்ல, ஏதோ குட்டையில தூக்கி போட்டதா சொன்னா, எந்த குட்டைன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல ஏகப்பட்ட குட்டை இருக்கும், எங்க போட்டாங்கன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரிலாம் தாத்தா கிட்டே இவர் புலம்புறாரு. மல்லையாவோட இடத்துல அறுவடை நாள் வந்துருது போல. ஆளுங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பஞ்செல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அந்த பஞ்சை இவங்க வேற மாதிரி மாத்தணும் போல, அந்த மாதிரி மாத்திடுறாங்க. இப்ப கொடுக்கறதுக்காக இவருமே இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால உடனே லோடை எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி இவரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளுக்கு மேல இவர் வெயிட் பண்ணிடுறாரு போல. இப்ப பையனே இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னப்பா வீட்டுக்கு வராம இருக்கீங்க, அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க, நீங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிடா, வண்டியை விட்டு எங்கேயும் போகாத, வண்டிக்கு பக்கத்திலேயே இருன்ற மாதிரி அப்பா கிளம்புறாரு. ராஜையா சுடுகாட்டு வரைக்கும் நடந்து போனாருன்ற மாதிரி சொன்னோம் பாத்தீங்களா, அப்படி நடந்து போகும்போது இவர் ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்காரு போல. இப்ப அவரோட மைண்டுக்குள்ள அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. வழியில ஒருத்தர் இவரை பாத்துருக்காரு. பெரியவரே, இந்த வழியா எங்க போயிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கிட்ட தான் போறேன், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி வண்டியில ஏத்தி கூட்டு போறாரு. இந்த பெரியவருக்கு எதுக்காக இங்க வந்தோன்றது மறந்துடுது. அப்பா வண்டிக்கிட்டே இருன்ற மாதிரி சொன்னார்ல, வண்டிக்கிட்டே எவ்வளவு நேரம் இருக்கிறது, நம்ம போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவர் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பார்ல சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மல்லையா வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப இடி பயங்கரமா இடிக்குது. வெளியே வந்து பார்த்தா மழை பெய்யுறது இவருக்கு தெரிய வருது. பையன் பஞ்செல்லாம் மூடி வச்சிருப்பானா மாட்டானான்ற மாதிரி இவருக்கு லைட்டா பயம் வருது. பையனுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி வேகமா கால் பண்ணிட்டாரு. பையன் போனையே எடுக்க மாட்டான். இவருக்கு லைட்டா பயம் வந்துருது. நான் என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன்ற மாதிரி மலையில நனைஞ்சுக்கிட்டே வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒய்ஃபும் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் பதட்டமா இருக்காங்க. இவருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா இவரோட பஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கு. பையன் இந்த இடத்த கவனிக்காம எங்கேயோ போயிருக்கான்னு தெரிய வருது. இவர் பயங்கரமா பையன் மேல கோவப்படுறாரு. இப்ப இந்த காசு எல்லாம் போயிருச்சுல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்றாரு. திரும்பி இவரோட ஊருக்கு வந்துடுறாரு. ஆனா வீட்டுக்கு போக மாட்டாரு. பேசாம நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி இறந்து போனார்னா 5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும் போல. அதை வச்சு வீட்டுல இருக்கவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும்ன்ற மாதிரி தொங்கிடுறாரு. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு நபர் இதை கவனிச்சிடுறாரு. என்னென்ன பண்றீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி வேகமா வந்து இவரை காப்பாத்திடுறாரு. இவர் சின்ன காயத்தோட தப்பிச்சிடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் ஃபேமிலியும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கடன் கொடுத்த எல்லாருமே வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ பாட்டுக்கு சாவலான்னு முடிவு பண்ணிட்டா எப்படி, உனக்கு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை வித்துரு, மீதியும் உனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அது மூலியமா வேற ஒரு லைஃப் அமைச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உனக்கு 1 மாசம் தான் டைம், அதுக்குள்ள எங்களுக்கான காசை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. ஆனா இடத்த வைக்கிறதுல சுத்தமா இவருக்கு உடன்பாடே கிடையாது. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, விவசாயம் விவசாயம் எவ்வளவுதான்ப்பா கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நம்ம இடத்த வித்தரலாம், மீதி கொஞ்சம் காசு கிடைக்கும், அது மூலியமா சிட்டில போய் ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம், நம்ம நல்லபடியா இருக்கலாம்ப்பா, சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. அப்பாக்கு சுத்தமா இதுல விருப்பமே கிடையாது. எதுவுமே பேசாம இருக்காரு. நைட்டு நேரம் ஒய்ஃபு கிட்ட தான் மனசுல இருக்கிறத பத்தி சொல்றாரு. கண்டிப்பா என்னால விவசாயம் மட்டும் பண்ணாம இருக்க முடியாது. இந்த இடம் என்னோட கையை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, என் உயிரும் போன மாதிரி தான். நான் செத்து போயிருந்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும், நீங்களாவது நிம்மதியா இருந்திருப்பீங்க, அதுவும் கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. இப்ப வெளியே பெரியவர் இரும்புற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த ஒய்ஃப் பாக்குறதுக்காக வராங்க. நீங்க ஏன் சாவணும், பேசாம உங்க அப்பா செத்து போயிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. மல்லையாவும் அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. நான் சாவலான் இருக்கேன்ப்பா, ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா ஃபேமிலியை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ எதுக்குடா சாவணும், இன்னும் நீ வாழ்றதுக்கு நிறைய இருக்கு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்ல, நான் வேணா செத்துறேன், 1 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள செத்துறேன்னு சொல்றாரு. அப்பா சொன்னதை பத்தி மல்லையா ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க நகையில சிலதை கழட்டிடுறாங்க. இதை அடகு வச்சு காசு வாங்கிட்டு வாங்க, இருக்கிற கொஞ்ச நாள் மாமாக்கு அவர் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் செய்யலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மல்லையாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்பா புது ட்ரெஸ் போடணுன்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாரு. இவங்களுமே புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க. அதே மாதிரி அப்பா கறி செய்யுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இவங்க பயங்கரமா அப்பாவை கவனிச்சுக்கிறாங்க. என்ன கொஞ்ச நாளா இந்த பெருசை ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராஜுக்கும் லைட்டா டவுட்லாம் வருது. இப்ப மல்லையா இருக்காருல, காலையில முழிச்சு வெளியே வராரு. அப்பா கட்டில்ல இல்ல. அதே சமயம் அவர் குடத்தையும் எடுத்துட்டு போல. அப்ப பாத்ரூம்க்கும் போல, எங்க போனாரு அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு டவுட் வருது. வேகமா ஒய்ஃபை எழுப்புறாரு. அப்பா வீட்டுல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
ஒய்ஃபுமே எங்க போயிருப்பாரு, ஒருவேளை இறந்து போகிறதுக்காக தான் போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபர் இருக்கார்ல, உங்க அப்பா ஒதுங்கிறதுக்காக தான் போயிருக்காரு, தண்ணி எடுத்துட்டு போல இந்தாங்க தந்துருங்கன்ற மாதிரி தராரு. ஓஹோ ஒதுங்க தான் போயிருக்காரான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அப்பா கிட்ட வந்து தண்ணி எல்லாம் தந்துடுறாரு. ஒய்ஃபுமே மாமனார் இறந்து போயிட்டாரு போலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜையாவும் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன இந்த மனுஷன் இன்னும் சாவலியான்ற மாதிரி சரோஜாவும் ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரீனிவாஸ் இவங்கள பாத்துக்கிட்டே தான் கிளாஸ் எடுக்கிறாரு. ஸ்ரீனிவாஸ் ரொம்ப நல்லவரு, நீ எதுக்காக தள்ளி போட்டுட்டு இருக்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு ஃப்ரெண்டு கேக்குறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, என் ஃபேமிலி ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல அவங்கள விட்டுட்டு நான் போக கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கணும், அதனால தான் நோ சொல்றேன்னு சொல்றாங்க. இப்ப சந்து இருக்கார்ல, ஊர் பெரியவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த ஊர்ல இருக்க கொலை குட்டையெல்லாம் நான் கிளீன் பண்ணணுன்றது தான் என்னோட பாட்டியோட கடைசி ஆசை, அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு எங்களால காசுலாம் தர முடியாதுன்ற மாதிரி ஊர் பெரியவங்க சொல்றாங்க. காசெல்லாம் வேணாம், என் பாட்டிக்காக தான் நான் பண்றேன், நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஊர் பெரியவங்களும் ஏத்துக்கிறாங்க. ராஜையாவும் சுடுகாட்டுக்கு நடந்து போனாருன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, வழியிலேயே இவருக்கு வயிற கலக்கி இருக்கும். இவருமே ஒதுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அப்படி ஒதுங்கிறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அங்க எதையே இவர் பாத்துறாரு போல. என்ன பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த பகுதிக்கு வந்து இவர் எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்ப ஊரை சேர்ந்த ஒருத்தர் இருக்காருல்ல, பெரியவரே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவருமே அவர்கிட்ட பேசுறாரு. அவர்கிட்ட பேசினதுல எதுக்காக இங்க வந்தோன்றதே இவர் மறந்துடுறாரு. சுவாத்தின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட பாட்டிக்கு கண் ஆபரேஷன் நடந்திருக்கு போல. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க கூட்டு போனோம். அதுக்காக ராஜுவை தான் வர வச்சிருக்காங்க. இப்ப ராஜுவை இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பாட்டிக்கு காது கேட்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவரும் ஜாலியா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பெட்ரோல் போடணும் காசு தான்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ நானும் மத்த கஸ்டமர் மாதிரி தானா, காசுலாம் தரணுமான்ற மாதிரி சுவாதி கேக்குறாங்க. சேச்சா நீ காசெல்லாம் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஜாலியா இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒரு ஆட்டோ ரிப்பேர் ஆயிருது போல. அதனால அந்த ஆட்டோல இருக்கவங்க எல்லாம் கூட்டு போக சொல்லி அந்த டிரைவர் சொல்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா அவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்திடுறாரு. அதனால இவங்களை முன் சீட்டுக்கு வர வச்சிடுறாரு. ஜாலியா இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இவர் ஆட்டோல போயிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட் பண்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க கேட்கிற எல்லாத்தையும் இவர் வாங்கி தந்துட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆட்டோ ஸ்டாண்ட்ல இவருக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேர் நடந்து போகும்போது கவனிச்சிருப்பாரு. அவருக்கு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுல பெருசா விருப்பம் இல்ல. ஸ்ரீனிவாஸ் சாரை கூட்டிட்டு இவர் ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது அக்கா நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அக்கா ஆட்டோல ஏறுன்னு சொல்றாரு. இல்ல நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் வராது, சீக்கிரம் ஏறுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸ்ரீனிவாஸ் இருக்கிறதுனால தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப தம்பி இருக்கார்ல, சார் நீங்க படிக்க சொல்லும் போதே நல்லா படிச்சிருக்கலாம், கேட்காம இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா எப்பவுமே நல்லதுக்காக தான் சொல்லுவேன்ற மாதிரி ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. அதாவது இன்டைரக்டா அக்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்றாரு. அக்கா அதெல்லாம் பெருசா கண்டுக்காம கிளம்புறாங்க. இப்ப மல்லையா இருக்காரு பாத்தீங்களா, சரோஜா சூப்பு செஞ்சா உங்களுக்கு சூப்புனா பிடிக்கும்லப்பா குடிங்கன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட தந்துட்டு இருக்காரு. இத பையன் கவனிக்கிறான். என்ன இவரை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறான். அச்சச்சோ பையனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ராஜையா இருக்காரு பாத்தீங்களா, நடுவுல தூக்கத்துல இருந்து முழிச்சு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவர் எங்க போயிட்டு இருக்காருன்ற மாதிரி மல்லையாவும் ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. சரி ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி அந்த பெரியவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சூசைட் தான் பண்ணிக்க போறாரு போல அப்படின்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிணத்துக்கிட்ட போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல குதிக்கவும் செஞ்சிடறாரு. அப்ப குதிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பையன் ஃபீல் பண்றாரு. இப்ப போகாதீங்க காலையில பாத்துக்கலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே சரோஜாக்கு வந்த கனவா தான் இருக்கும். உண்மையில அவர் குதிச்சிருக்கலாம் மாட்டாரு. இப்ப சரோஜா காலையில வெளியே வராங்க. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. சரோஜாவும் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே எந்திரிச்சிருவாரு. ஆனா இன்னைக்கு எந்திரிக்காம இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் எந்திரிக்காம இருக்காருன்ற மாதிரி லைட்டாக உங்களுக்கு டவுட் வருது. மாமா எந்திரிங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்புறாங்க. அப்பயும் எந்திரிக்க மாட்டாரு. லைட்டாக உங்களுக்கு பயமே வந்துடுது. மாமனார் இறந்து போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்படி வந்த பிரியா இருக்காங்கல்ல, செக் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா சாவலமா இவர் நல்லா குடிச்சிருக்காரு, அதனாலதான் இன்னும் மயக்கத்துல இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தாத்தாவும் எந்திரிச்சிடுறாரு. யாருக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அட பாவமே இவர் சாவலியான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பார்க்க வந்த எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. உங்க அப்பாவை கடைசி 2 வாரமா நல்லா கவனிச்சுக்கிறோம்ல, அதனால உங்க அப்பாவுக்கு சாவர எண்ணமே போயிடுச்சு போல, திரும்பி உங்க அப்பாவுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி பேசி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி மல்லையாவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசலாம் நினைக்கிறாரு. இப்ப பொறுமையா அப்பா கிட்ட அந்த மேட்டரை எடுக்கிறாரு. ஆனா அப்பாக்கு அதை பத்தி சுத்தமா எதுவுமே தெரியல. நீ என்னடா என்கிட்ட சொன்னன்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம சொன்ன விஷயத்தையே அப்பா மறந்துட்டாரு போலன்ற மாதிரி மல்லையா யோசிக்கிறாரு. அப்பாக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கிறது மல்லையாக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லாஜிக்கை இவங்க மறந்துருப்பாங்க. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. திரும்பி ஞாபகப்படுத்துனீங்களான்னு ஒய்ஃபு கேட்கறாங்க.
திரும்பி சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி விடுங்க, சொல்லாம இருக்கிறதும் நல்லதுதான், நம்மளே அவரை சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பேசுற அப்படிலாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவங்க பேசினதெல்லாம் கேட்டுறான். ஓஹோ, அவரை கவனிச்சதுக்கு இதுதான் காரணமா? அம்மா சொல்றது சரிதான், அவரை நம்மளே சாவடிச்சிடலாம், ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு நம்ம லைஃபை மாத்திக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். இது அக்கா கிட்ட மட்டும் சொல்லாதன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்ப பிரியாவும் இந்த விஷயத்தை கேட்டுறாங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இது மட்டும் நடக்கலன்னா உன்னோட அப்பா இறந்துருவாரு, உனக்கு பரவாயில்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அப்பாவா தாத்தாவா யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே யோசிக்கிறாங்க. சரி தாத்தாவே சாவட்டும்னு சொல்றாங்க. இப்ப ராஜையா இருக்காரு பாத்தீங்களா, ஜாலியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு. இப்ப குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே தாத்தாவை கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராஜையாவோட மனசுக்குள்ள ஓடுற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சுடுகாட்டுக்கு போற வழியில எதையோ பார்த்த மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப அந்த ஞாபகம் வந்ததுனால பிரசன்ட்ல அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல, லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே என்ன லீலைகள்லாம் பண்றீங்கன்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்காரு. சோ எதுக்கு வந்தோன்றதையே இப்ப திரும்பி மறந்துடுறாரு. இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த பெருசு என்னன்னு தெரியல, எப்ப பாரு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாங்க. அந்த ராஜையா இருக்காரு பாத்தீங்களா, எப்பவுமே கட்டிங் போட்டு தான் படுப்பாரு. இன்னைக்கு கட்டிங்ல விஷத்தை கலந்துடலாம் அப்படின்ற மாதிரி மல்லையா யோசிக்கிறாரு. இப்ப விஷத்தெல்லாம் கலந்துடுறாங்க. மல்லையா இருக்காருல, இந்தாங்கப்பா சரக்கு அப்படின்ற மாதிரிலாம் தராரு. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குடா, வேணான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. கொஞ்சோண்டு குடிங்கப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி கீழே வையின்ற மாதிரி அப்பாவும் கீழே வச்சிடுறாரு. இப்போ ஒரு நாய் அந்த இடத்துக்கு வருது. நாயை போன்ற மாதிரி இவர் துரத்தலாம் நினைக்கிறாரு. அப்ப தெரியாதனமா அந்த கிளாஸை தள்ளி விடுறாரு. கிளாஸ்ல இருக்க சரக்கெல்லாம் வேஸ்டா போயிருது. என்ன இவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி சரோஜா ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப சுவாத்தியை இந்த ராஜு வெளியே வர வைக்கிறாரு. அவங்க வெளியே வந்தோன்னா சட்டுன்னு பிடிச்சி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே தனியா மீட் பண்ணி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜியை அடிக்கடி ஒரு இடத்துக்கு வருவாரு பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துக்கு தான் சந்து வந்திருக்காரு. ஏற்கனவே வேற யாரோ இந்த இடத்துல தூர்வாரி இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. யாரா தூர்வார்னா, எப்பவுமே நம்ம தானே பண்ணுவோன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. இல்லன்னு வெளியூர்ல இருந்து ஆளை வர வச்சு இந்த விஷயத்த பண்ணாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பண்ணான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை அவனுக்கு அந்த சிலை கிடைச்சிருக்குமான்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. இப்ப நைட்டு குடும்பமா சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. பையன் இருக்கான் பாத்தீங்களா, மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கான். யாராவது வந்தா சொல்றேன், நீங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றான். தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி தலகாணியை வச்சு நெரிச்சே சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மல்லையா இருக்காருல, தலகாணியை வச்சு நெரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பெரியவரும் இறந்து போயிடுறாரு. இவங்க சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா இந்த ராஜியா ஒரு கோழி எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நைட் எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, குடும்பமா சேர்ந்து என்ன சாவடிக்கிற மாதிரி தான் கனவு வந்தது, அதனாலதான் இந்த கோழியை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இதை சமைச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சரோஜாவும் வாங்கிக்கிறாங்க. ஸ்ரீனிவாச பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்கு மேல ஆயிருது. கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க எனக்காக தான் கல்யாணத்தை தள்ளி போடுறீங்கன்னு எனக்கு தெரியுது, என்னால உங்களை இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணுவேன், எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. தூர்வாரின மண் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த பெரியவருக்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல, அதை ஒரு இடத்துல புதைக்கணும்ன்ற மாதிரி மண்வெட்டியில எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப குழி தோண்டி புதைச்சிடுறாரு. அங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பாட்டை பாடிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவர் எதுக்காக வந்தோடனே மறந்து கிளம்புறாரு. இன்னைக்கு குடும்பமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போக போறாங்க. ஃபங்க்ஷன்ல இருந்து திரும்பி வரும்போது எதுலயாவது விஷத்தை கலந்து சாவடிச்சிருவோம், அப்பதான் ஊர்ல யாருக்குமே டவுட் வராது அப்படின்ற மாதிரிலாம் சரோஜா சொல்லிட்டு இருக்காங்க. மல்லையாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கிளம்பி இவங்க வெளியே வராங்க. பார்த்தா அந்த பெரியவர் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி குடும்பமா தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா பெரியவர் ஒரு மீட்டிங்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்ல சரக்குலாம் தராங்க. நான் ஃபங்க்ஷனுக்கு வரல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கூப்பிட்டு பாக்குறாங்க. ரொம்ப கூப்பிட்டா டவுட் வந்துடும்ல, அதனால விட்டுறாங்க. இவர் ஒவ்வொரு வாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காருன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு மாசம் டைம்ன்ற மாதிரி ஆளுங்க சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதனால திரும்பி இவரை கூப்பிட்டு பேசுறாங்க. வெறும் பேப்பர்ல இவர்கிட்ட கையெழுத்து கேட்கறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்களுக்கான காசை தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கா உன் இடம் எங்க இடமா மாறிடும், மீதி ஏதாவது காசு வந்தா உங்ககிட்ட தரோன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் கையெழுத்த போட்டு கிளம்புறாரு. இப்ப சரோஜா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கறி குழம்பு அந்த ராஜையா விரும்பி சாப்பிடுவாரு. அதுல நம்ம விஷத்தை கலந்துடலாம், கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கலந்துட்டு இருக்காங்க. இப்ப மல்லையாவும் இருக்க கஷ்டத்தை பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பா ஒருவேளை நான் சாகுறேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பா நான் சாகுறேன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாரு. விட்ரா, ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ராஜியா வயிறு டைட்டா இருக்கு, இன்னைக்கு எனக்கு எதுவுமே வேணான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மத்தவங்க தான் அந்த கறி குழம்பு ஊத்திட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, விஷம் கலந்துருக்கேன், வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தட்டுல சோற வச்சுட்டு எப்படி சாப்பிடாம இருக்கிறதுன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிருது.
அந்த சமயம் ராஜு இருக்கார்ல எல்லார் தட்டியும் தெரியாம தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் அம்மாவை தள்ளி கூட்டு போய் பேசுறாரு. அம்மா, நீங்க இதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க, அந்த பெருசை சாவடிக்கிறதுக்கு பதிலா எங்க எல்லாரையும் சாவடிச்சிட போறீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரிடா, இதுக்கப்புறம் கவனமா இருக்கன்ற மாதிரி சரோஜா சொல்றாங்க. இன்னும் அது கிடைக்கலையேன்ற மாதிரி சந்து கோவத்துல இருக்காரு. அப்பதான் வேலைக்கு வர சொல்லி கால் பண்றாங்க. இதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன், நானே சீக்கிரமா ஒரு கிரேன் வாங்க போறேன்ற மாதிரி காலை கட் பண்றாரு. இப்ப தாத்தா இருக்காருல, கொஞ்சமாவது சாப்பிடுன்ற மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வர்றாரு. எனக்கு சாப்பாடுலாம் வேணான்ற மாதிரி தாத்தா மேலே இவர் கோவப்படுறாரு. அந்த சிலை கண்டிப்பா நிறைய மதிப்பு போயிருக்கும், இந்த பாட்டி அநியாயத்துக்கு எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு, வர ஆத்திரத்துக்கு அந்த பாட்டி உயிரோட இருந்தா கதையை முடிச்சிருவான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ராஜு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா சுவாதியை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏதுரா காசுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் தாத்தாவை கொல்றதுக்கு நாங்க பிளான் போட்டுட்டு இருக்கோம், கொன்னா காசு கிடைக்கும்ல, அது மூலியமா நான் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கேங்ல இருக்க ஒருத்தருக்கே இவரை பிடிக்க மாட்டேங்குது இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா இவர் போதையில வளரும் போது வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. வேணும்ட்டே பேச வச்சுதான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் பாம்பு ராஜையாவோட கால்ல கடிச்சிருது போல. என்ன பாம்பு கடிச்சிருச்சு, உடனே வாங்கன்ற மாதிரி ஃபேமிலியில எல்லாரையும் கூப்பிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா ஸ்பீடா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஸ்லோவா செய்யறாங்க. இவர் செத்துட்டா கூட ஓகேன்ற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் பையனை எழுப்பி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இவர் வேணும்ட்டே பண்றதா அக்கா நினைக்கிறாங்க. வேணும்ட்டே தானே பண்றேன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருது. இவருமே ஆட்டோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ராஜு பேசின விஷயத்த ஒருத்தன் வீடியோ மாதிரி எடுத்தான் பாத்தீங்களா. இப்ப இங்க இருக்க எல்லா குரூப்லயும் அந்த வீடியோ அனுப்புறான். எல்லாருமே இந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ராஜையா இருக்கார்ல, என் பேத்தியோட கல்யாணத்தையாவது பாத்துடலாம்னு நினைச்சேன், எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே இந்த இடத்துல ஃபீலிங்கா இருக்கு. டே சீக்கிரமா போன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பையனுமே சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர்ல எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க. இப்ப மல்லையாவை பாக்குறதுக்காக வராங்க. வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிய வருது. அந்த பெரியவரை எல்லாருமே சேர்ந்து சாவடிக்க போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ராஜையாவை காப்பாத்தவே செஞ்சிருப்பாங்க. ராஜையா இருக்கார்ல, நல்ல வேலை என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்காமயே போயிடுவானோன்னு நினைச்சேன், காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க டாக்டர் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இவர் எவ்வளவு கனவோட இருக்காரு, நம்ம தேவைக்காக இவரை சாவடிக்கணும்னு நினைக்கிறோமே, இதெல்லாம் தப்புன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. பையன் பேசின வீடியோ இவங்களுக்கே ஃபார்வர்ட் ஆகி வந்திருக்கு. அந்த வீடியோவை பார்க்குற இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரிலாம் பேசி வச்சு அப்படின்ற மாதிரி பையனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி திரும்பி ஊருக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும், போலான்ற மாதிரி இவங்களுமே ஆட்டோ எடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. பையன் இருக்கான்ல, ஃபேமிலி எல்லாம் வீட்டுல இறக்கி விடுறான். இப்ப வேகமா ஆட்டோ எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறான். இந்த விஷயத்த பண்ணது யாருன்றது இவனுக்கு தெரிஞ்சிருது. நேரா அவன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவர் சுவாதி கூட பழகிட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் வேணும்ட்டே இவர் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பான். இப்ப சந்தூர்கார்ல அந்த இடத்துல தூர்வாரின நபரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. என்ன ஆள் கொஞ்சம் செழிப்பா தெரியுற, உனக்கு எதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி சந்து கேக்குறாரு. அதை ஏன் கேக்குற, நான் தோண்டுனல்ல அந்த இடத்துல இருந்து எனக்கு நிறைய தங்கம் கிடைச்சது, அதனால தான் செழிப்பா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிண்டலா தான் இவர் சொல்றாரு. ஆனா சந்தூர்கர்ல இவன் உண்மையை தான் சொல்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த கோல்டு எனக்கு தந்துரு, அந்த கோல்டை தந்துரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. டே உனக்கு என்ன மூளை குழம்பி இருக்கா, கோல்டு கிடைச்சா நான் ஏன்டா இந்த இடத்துல சரக்கு வச்சிட்டு இருக்கேன், காஸ்ட்லி பாரா போக மாட்டேனா, எனக்கு எதுவுமே கிடைக்கலடா, சும்மா சொன்னேன்னு சொல்றாரு. சொந்த அப்பாவையே கொல்ல பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி மல்லையாவை பத்தி ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. மல்லையாவோட ஃபேமிலி இப்ப பினான்சியலா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவர் வளர்த்துட்டு இருக்க ஒரு மாடை வித்துடலான்ற மாதிரி சந்தையில போய் இவர் வித்துறாரு. இப்ப திரும்பி இவரோட ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன மல்லையா, அந்த இடத்த மீட் எடுத்துருவியா இல்ல உன்னோட கையை விட்டு போன மாதிரி தானா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க கிண்டல் பண்றாங்க. மல்லையாவும் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ராஜையாவை காட்டுறாங்க. இப்ப ராஜையா கிட்ட ஊர்க்காரர் பேசுறதுக்காக வராரு. உங்க குடும்பமே உங்களை கொல்ல பார்த்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. இது என் குடும்பம் என்ன கொல்ல பார்த்தாங்களா, அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. கவர்மெண்ட்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் தருவாங்கல்ல, அதுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ண நினைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னா பெரியவரோட முகமே மாறிடுது. நம்புறதா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பிரியா பைக்ல வந்துட்டு இருக்காங்க. தாத்தா வீட்டுக்கு தான் போறேன், பைக்ல ஏறுங்கன்னு சொல்றாங்க. இவர் தான் கொஞ்சம் அப்செட்ல இருக்காருல்ல, அதனால ஏறாம நடந்து போயிட்டு இருக்காரு. தாத்தா உங்களுக்கு என்னாச்சு, பைக்ல ஏறுங்கன்ற மாதிரி திரும்பி சொல்றாங்க. சரி ஏறலான்ற மாதிரி இவரும் பைக்ல ஏறிடுறாரு.
பேச்சு நிறைய பேசுறாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட இவர் பேச மாட்டாரு. ஊர்ல எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை நினைச்சு சரோஜா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரோஜாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இதை நினைச்சுலாம் நீ ஃபீல் பண்ணாதக்கா, நீ எந்த அளவுக்கு மாமனரை பாத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஸ்ரீனிவாசுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நிச்சயம் முடிஞ்சிருக்க போல. அந்த தகவல் தெரிஞ்சு பிரியா அப்செட் ஆயிடுறாங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேக்குறாங்க. உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவ்வளவு நாள் என்னோட அப்பா கிட்ட நீ தான் வேணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சேன். என்னைக்கு அந்த வீடியோவை பார்த்தாரோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன ஆனாலும் சரி உங்களை மட்டும் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்காக ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. மனசு கேட்கல, அதனால தான் கடைசியில ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் பிரிஞ்சு போக போறதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த இடத்தை விட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. ஊர்க்காரங்க பேசுறத நினைச்சு எல்லாருமே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரியா இருக்காங்கல்ல, தாத்தாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க. தாத்தாவும் வாங்குறதுக்கு பயப்படுறாரு. தாத்தா விஷம்லாம் இல்ல, சாப்பிடுங்கன்ற மாதிரி கையில தந்துடுறாங்க. நீங்க பண்ண காரியத்தினால ஊர்க்காரங்களா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா, இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாங்க. குறிப்பா அப்பாவை திட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. யாரை திட்டுற அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டாலும் உங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு, அவர் ஏன் பேசுறன்ற மாதிரி அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காருல, ஒய்ஃபை தடுத்துறாரு. அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம தப்பான விஷயத்த பண்ணிட்டோம், அமைதியா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வீட்டுல சண்டை நடந்ததுக்கு நம்ம தானே காரணம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜு சோகமா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப சுவாதி இருக்காங்கல்ல, வேற ஒருத்தர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவரோட ஃப்ரெண்டு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்ததையும் சுவாதி கவனிக்கிறாங்க. பெருசா கண்டுக்காத மாதிரி மேற்கொண்டு அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கிட்டயும் ஃபேக்கா தான் இவ பழகிருக்கா போல அப்படின்ற மாதிரி சோகமா ராஜுவும் இங்க இருந்து கிளம்புறாரு. நிலைமை கைய மீறி போயிடுச்சுல, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, சிட்டிக்கு தான் போனோம், மீதி கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அது மூலியமா ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஊரை விட்டு போறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப ஆட்டோல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வழியில ஒரு கோயில் இருக்கு, கோயில்ல வேண்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கோயிலுக்குள்ள வந்து வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவர் மட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெரியவர் அங்க இருக்க ஒரு சிலையை பாக்குறாரு. திரும்பி இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா தூர் வாரின மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவருக்கு அந்த சாமி சிலை தான் கிடைச்சிருக்கும். அந்த சாமி சிலை தங்கம்ன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் ஒரு சின்ன கோயில் இருக்கும், அங்க இருக்க ஒரு கல்லுல ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்ப கோயிலுக்குள்ள போனவங்க திரும்பி வெளியே வராங்க. பார்த்தா ராஜையா அந்த இடத்துல காணாம போயிருக்காரு. அதுக்குள்ள எங்க போனாரு, தப்பான முடிவு எடுத்துட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ராஜையா இருக்காருல, அந்த சிலையை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. சிலையும் ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துடுறாரு. இப்ப துணியில சுத்தி கொண்டு போலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ராஜு வேகமா இவருக்கு பக்கத்துல வரான். இவர் துணியில சுத்தி வச்சிருக்கிறத கவனிச்சிடறான். துணியில என்னன்ற மாதிரி கேக்குறான். இந்த பெரியவர் எதுவுமே பேசாம இருக்காரு. ஓஹோ, தேங்காவை சுத்தி வச்சிருக்கீங்களா, சரி கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ராஜு சொல்றான். இவருமே நல்லது அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. பெரியவரே நில்லுங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த இடத்துல ஏதாவது சிலையை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சிலையா, நான் எதையும் பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறான். இவரும் சாமர்த்தியமா அந்த சிலையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப ஃபேமிலியா எங்க போனீங்க, உங்களை தான் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஆட்டோல ஏறி உட்கார்றாரு. சிலையை எடுத்து இவங்க எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. இது எனக்கு இப்படிதான் கிடைச்சது, நான் இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது தங்க சிலை அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இது மூலியமா நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம், இங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த சிலையை வித்துடுறாங்க. அது மூலியமா நிறைய காசு கிடைச்சது இல்ல, அதுல அப்பாவும் அம்மாவும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி பையன் ராஜுக்கு ஒரு டாக்ஸியை வாங்கி தந்துடுறாங்க. இப்ப அவர் சிட்டில தான் டாக்ஸி எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. அதே சமயம் பொண்ணு இருக்காங்கல்ல, அதை வச்சு மேல் படிப்புலாம் படிக்கிறாங்க. இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் தாத்தா ஊர்க்காரங்க கிட்ட நான் தான் சாவறேன்னு சொன்னேன், என் ஃபேமிலி என்னைக்கும் என்ன சாவடிக்கலாம் ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல லைஃபை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு இருக்காங்கல்ல, இப்ப லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க போல. அப்படி வரும்போது தான் ஸ்ரீனிவாஸ் கிட்ட இருந்து கால் வருது. சார் எப்படி இருக்கீங்க, ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. நான் இன்னைக்கு கல்யாணமே பண்ணிக்கல, கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப நீ ஓகேனா நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. இதோடயே நமக்கு ஹாப்பியா படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.